இது தேர்தல் நேரத்தில் வாக்காளருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி வீடு வீடாக ஒட்டிட்டு போவாங்க. அது எல்லாம் வாடிக்கை தான். யார் வீட்டு வேணாலும் விட்டுவாங்க. அது ஏடிஎம்கே காரன் வீட்லையும் விட்டுவாங்க, டிஎம்கே காரன் விட்டுவாங்க, விடுதலை சிறுத்தைக்காரன் வீட்லையும் ஒட்டுறவங்க ஒட்டிட்டு போவாங்க. ஆனால் அது அந்த ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடுகள் அந்த தேர்தல் நேரத்தில் பிட் நோட்டீஸ் கொடுக்கறது போகிறது சின்ன பிள்ளைங்க கூட எடுத்து ஒட்டியிருக்கலாம் ஸ்டிக்கருங்கிறதுனால. எல்லாத்துக்குமே டோரில் ஒட்டிட்டு போகிறது வழக்கம். அதுக்கு டோர் ஸ்லிப்புன்னு பேர். அதனால அதையே இந்த இயக்கத்தை சார்ந்தவன்னு நம்ம சொல்ல முடியாது. தென்னை மரத்தில் கூட மரம் இருந்ததுன்னா பூவரச மரம், தென்னை மரம், இந்த மரத்தில் கூட இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது வழக்கம். ஏன்னா விளம்பரம் தேடணும், விளம்பரம் இந்த சின்னத்தை தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சுவர விளம்பரம் இல்லாமல் இந்த ஸ்டிக்கரை மற்ற இடத்துலையும் ஒட்டுறது சம்பவத்தை உடனே எங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறோம். மருத்துவமனைக்கு போன உடனேயே இந்த மாதிரி 3 பேர் வெளியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வயிறு எரிச்சல், தலை சுத்தல் இருக்கு, தொண்டை எரிச்சல் இருக்கு அப்படின்னு அங்க இருக்க எல்லாமே வரோம். நாங்க எம்எல்ஏக்கெல்லாம் போறோம், அதை பார்க்கறோம். நாங்க என்ன சொல்றோம், உடனே முதலமைச்சருக்கு நாங்க பொறுப்பு அமைச்சர் முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிச்சிடறோம். உடனே அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க எஸ்பி கிட்ட சொல்லி நாங்க என்ன பண்றோம், இந்த மாதிரி ஏதாவது உபயோகப்படுத்த இருக்குதுனாக்க, அதாவது மருத்துவக் கல்லூரி மட்டுமல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இருக்கின்ற டிடி ஹெல்த்தை விட்டு அந்தந்த செவிலியர், அங்க பிஹெச்என், அங்க இருக்கிற மெடிக்கல் ஆபீஸ் ஆம்புலன்ஸ் மூலியமா கொண்டாந்து மருத்துவ கல்லூரியில் சேர்க்கறதுக்கு அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டோம். உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு அப்புறம் 2 பேர் 3 பேர் இறக்க வேண்டிய சூழ்நிலை